இந்த உலகத்துல கூட்டத்தோட நடக்கிறவங்களுக்கு தான் எல்லா பாதுகாப்பும் கிடைக்கும். ஆனா சிலருக்கு அந்த கூட்டமே கிடைக்காது. வேறுபட்டவன்னா ஒதுக்கப்படுறது இங்க வழக்கம். தனிமை அது அமைதி இல்ல, அது ஒரு போர். யாரும் இல்லாத நேரத்துலதான் ஒருவன் தன்னையே கண்டுபிடிக்கிறான். கூட்டம் அவனை விட்டு போனது, ஆனா அவன் தன்னை விட்டு போகல. கூட்டம் இல்லாதவன் தோல்வி இல்ல, அவன்தான் புயல். தனிமை பலவீனம் இல்ல, அது ஒரு சக்தி. இந்த ஒரு பெங்குயினை பாருங்க, லைஃப் எப்படி வாழணும்னு ஈஸியா கத்துப்பீங்க. சர்வைவல் மட்டும் பண்ண தெரிஞ்ச ஒரு பெங்குயின் எப்படி மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை இன்ஸ்பயர் பண்ணிச்சுன்றத பார்க்கலாம். இந்த பெங்குயின் குரூப்ஸ்லாம் எங்க போகுதுன்னா ரைட் சைடு எட்ஜில் இருக்கிற ஓப்பன் வாட்டர் நோக்கி தான் போகுதுங்க. பட் அந்த குரூப்ல ஒரு பெங்குயின் மட்டும் அவங்க கூட போலைங்க. அவங்க கூட அந்த எட்ஜுக்கு போனாதான் அந்த பெங்குயினுக்கு சாப்பிட கிடைக்கும். ஆனா அந்த பெங்குயின் எட்ஜ் கிட்டையும் போல, அந்த குரூப் கிட்டையும் போலைங்க. அப்படியே அந்த பெங்குயின் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அங்க இருந்து நேரா 70 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற மவுண்டனை நோக்கி அதோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிச்சுங்க. தூரத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாம அந்த பெங்குயின் அது பாட்டுக்கு போறத பாருங்க. யோசிச்சு பாருங்க, அதோட ஜேர்னியை கம்பேர் பண்ணும் போதெல்லாம் நம்மளோட ஜேர்னி எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. புது இடத்துல சாப்பாடு கிடைக்குமான்னு தெரியாது, இல்ல நாமளே சாப்பாடு ஆயிடுவோமான்னு தெரியாது. ஆனா அதோட ஜேர்னியை மட்டும் அந்த பெங்குயின் நிறுத்தவே இல்லை பாருங்க. அந்த பெங்குயினை பிடிச்சு அதோட கூட்டத்தோட விட்டாலும் அது மறுபடியும் மவுண்டனுக்கு தான் போகும். பேசிக்கா அனிமல்ஸ்ல என்ன பண்ணும்னா சர்வைவல் ஆகிறதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். எங்க சாப்பாடு கிடைக்குமோ அதை சுத்தி தான் அதுங்க கூட்டமா வாழும். இப்படிதான் இத்தனை வருஷமா இந்த பூமியில அதுங்க வாழ்ந்துட்டு வருது. மத்த பெங்குயின்ஸ்னா ஃபுட்டை தேடிட்டு இருக்கும் போது அந்த ஒரு பெங்குயின் மட்டும் அவனையே தேடி அந்த மவுண்டனுக்கு போறான். அந்த பெங்குயின் நம்ம எதுக்கு அந்த மவுண்டன் மேல ஏறணும் அப்படின்னு யோசிக்கல. அதுக்கு ஒன்னே ஒண்ணுதான், அங்க மவுண்டன் இருக்கு, அதனால அது ஏற போகுது. அதே மாதிரி தாங்க நாமளும் ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றதுக்கு ரீசன்லாம் இருக்கணும்னு இல்லைங்க. ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுவே உங்களை கொண்டு போய் விடும். இப்பவும் ஒன்னும் டைம் ஆயில்லைங்க. 2026 இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த இயர் முடியறதுக்குள்ளாரியே இந்த பெங்குயின் மாதிரியே வாழ்க்கை எப்படி வாழ்றதுன்றது நீங்க வாழ்ந்து பாத்துருங்க. உங்க லிமிட்டை தாண்டி ஒரு ட்ரீமை பிக்ஸ் பண்ணுங்க. அதுக்காக உங்க கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சிட்டு முன்னேறி போங்க. ஈவன் நம்ம அதுல ஃபெயில் ஆனாலும் நம்மால முடிஞ்ச எல்லாத்தையும் நம்ம செஞ்சிட்டோன்ற சாட்டிஸ்பாக்சன் நமக்கு கிடைக்கிறத பாப்பீங்க. எல்லாரும் ஒரு நாள் சாகத்தான் போறாங்க, ஆனா ஒரு சிலர் மட்டும் தான் அவங்க லைஃப்க்கு பிடிச்ச மாதிரி வாழ்வாங்க. சோ அவங்க மட்டும் தான் இந்த பூமியில வாழ்ந்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். மத்தவங்க எல்லாம் சும்மா இருந்துட்டு போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதைத்தான் இந்த சாதாரண பெங்குயின் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கு. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா உடனே உங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. டாடா பாய்.